பூந்தமல்லியில் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினை கலைஞர்கள் சங்கத்தின் இருபெரும் விழா விமரிசையாக நடைபெற்றது. பூந்தமல்லியில் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினை கலைஞர்கள் சங்கத்தின் இருபெரும் விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் கைவினை கலைஞர்களின் பாரம்பரியத்தையும் கலைத்திறனையும் போற்றும் வகையில் மிகுந்த உற்சாகத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த விழாக்கள் சங்க உறுப்பினர்களிடையே ஒற்றுமையும் சமூக நல்லிணக்கத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்டது. இதில் தமிழர் பாரம்பரிய கலைகளான பரதம், சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. வெற்றி பெற்ற சிறுவர் சிறுமியர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினை கலைஞர்கள் சங்கத்தின் மூத்த தலைவர் பெருந்தச்சர் அப்பர் லட்சுமணன் ஆச்சாரி கூறுகையில், பிற மாநிலத்தைப் போல விஸ்வகர்மா ஜெயந்தி தினமான செப்டம்பர் 17 தமிழ்நாடு அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த அவர், ஒவ்வொரு ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளிலும் கைவினை கலைஞர்களுக்கு என தோள்பட்டறைகள் அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் ரவி ஆச்சாரி, அமரேசன் ஆச்சாரி, வாசு ஆச்சாரி, ராஜு ஆச்சாரி, சம்பத் ஆச்சாரி உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் பாலாஜி ஆச்சாரி, EMS மோகன் ஆச்சாரி, பெருந்தேச்சர் அப்பர் லட்சுமணன் ஆச்சாரி, தண்டபாணி ஆச்சாரி, சசி ஆச்சாரி, ஜெயராமன் ஆச்சாரி மற்றும் பூவிருந்தவள்ளி நிர்வாகிகள் விஸ்வநாதன் ஆச்சாரி, கருணாகரன் ஆச்சாரி, பாஸ்கர் ஆச்சாரி, சம்பத் ஆச்சாரி, தாசாச்சாரி, சங்கராச்சாரி, அம்ரோஸ் ஆச்சாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். பூந்தமல்லி கைவினைஞர் சங்கத்தின் சார்பாக 20ஆம் ஆண்டு விஸ்வகர்மா ஆராதனை விழா இங்கே வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது இங்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இந்த விஸ்வகர்மா ஆராதனை விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செப்டம்பர் 17 விஸ்வகர்மா ஜெயந்தி விழா என்று மற்ற மாநிலங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாட்டிலும் செப்டம்பர் 17 விஸ்வகர்மா ஜெயந்தி விழா என்று அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து, இந்த விஸ்வகர்மா என்பது கடவுளுடைய பெயர், இது ஜாதியின் பெயர் அல்ல. இந்த கடவுளுடைய பெயர் இந்த ஒரு மரபுக்கு கொடுத்திருக்கிறார்கள். உலகத்திலேயே 5 வகையான தொழில் தான் முதன்மையான தொழில். பூதங்கள் 5 தான், வேதங்கள் 5 தான், எழுத்துக்கள் உருவாக்கக்கூடிய அந்த வொவல்ஸும் 5 தான். எல்லாமே 5 தான் இருக்கும். கலரும் 5 தான், வண்ணங்களும் 5 தான். அதற்கப்புறம் ஒவ்வொரு கலராக சேர்ந்து வித்தியார் என்று பல வண்ணங்கள் உருவாவது அது இயற்கை. அதுபோல மூலமானது இந்த தொழில் தான், இந்த 5 தொழில் தான். இதை குருவாக கொண்டு ஷானக, ஷனாதன, அபுபத, பிரத்தன்ன, சொர்ணரிஷி கோத்திரம் என்று பல 5 கோத்திரங்களை கொண்டு ஒரு குழுவாக அமைத்து குலதெய்வத்தை விஸ்வகர்மா என்று வைத்து இதை வணங்கி கொண்டு வந்திருக்கிறோம் பல காலங்களாக, ஆயிரம் காலங்களாக. இந்த 5 தொழிலும், ஒன்று மரத்தொழில், 2வது இரும்பு தொழில், 3வது பித்தளை தொழில், 4வது கல்வேலை தொழில், இந்த கோயில் கட்டுமான தொழில், 5வது நகை தொழில். இந்த 5 தொழிலும் சேர்ந்துதான் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த 5 தொழில் அடிப்படை தொழில் இல்லாமல் மற்ற தொழில்கள் இல்லை என்றே சொல்லலாம். இதை ஆராதிக்கும் விதத்தில் தான் விஸ்வகர்மா ஜெயந்தி விழா, விஸ்வகர்மா ஆராதனை விழா என்ற ஒரு விழா இங்கே தமிழ்நாட்டிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்த ஆராதனை விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இது இந்த ஒரு மரபினர் மட்டும்தான் அல்ல, இது ஜாதி மத பேதமல்லாமல் அனைவரும் யாரெல்லாம் தொழிலை மேற்கொள்கிறார்களோ இவர்கள் அனைவரும் கொண்டாட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆராதனை விழா தான் இந்த விஸ்வகர்மா ஜெயந்தி விழா. இந்த ஜெயந்தி விழாவை மற்ற மாநிலத்திலே இந்த செப்டம்பர் 17 விடுமுறை, அரசாங்க விடுமுறையாக அறிவித்திருக்கிறார்கள் பிற மாநிலத்திலே. அதுபோல இந்த அரசாங்கத்திற்கும் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். செப்டம்பர் 17 விஸ்வகர்மா ஜெயந்தி விழா என்று அரசாங்கத்திலே விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த பூந்தமல்லி கைவினைஞர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, தொழில்பேட்டை, ஆங்காங்கே தொழில்பேட்டைகள் உருவாக்குவது போல இந்த அரசாங்கம் நாங்கள் தொழில் செய்வதற்கு இடம் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆழ்ந்த கருத்தை வைக்கிறோம். விளையாடுவதற்கு இடம் ஒதுக்குகிறீர்கள், குப்பை கொட்டுவதற்கு இடம் ஒதுக்குகிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு வேண்டிய தொழிலை செய்வதற்கு, உங்கள் வீட்டு கதவை செய்வதற்கு, உங்கள் பாத்ரூம் கதவை செய்வதற்கு, இந்த கோயில் வேலைகளை செய்வதற்கு, உங்கள் மனைவிமார்களுடைய நகைகளை செய்வதற்காக இந்த எங்களுக்கு ஒரு தொழில்பேட்டை ஒவ்வொரு பஞ்சாயத்திலும், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு நகராட்சியிலும் இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம். அது மட்டுமல்ல, கோயிலே இருக்கக்கூடிய அந்த குழுவிலே இந்த விஸ்வகர்மா மக்களை ஒருவர் சேர்க்க வேண்டும். இந்த கோயிலை காப்பாற்றுவதற்கு, இந்த ஆகமத்தை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எப்படி ஒருவரை நியமித்திருக்கிறீர்களோ அதுபோல அந்த கோயிலே உள்ள தளவாடங்களை, அந்த கதவுகளை, வாகனங்களை, சப்பரங்களை, தேர்களை இவர்களெல்லாம் காப்பாற்றுவதற்கு நாங்கள் இருக்கிறோம். ஏனால் இதையெல்லாம் செய்தவர்கள் என்னுடைய முன்னோர்கள், நாங்கள், எங்களுடைய முப்பாட்டனார்கள். இதை பற்றி எங்களுக்கு தான் தெரியும். அதனால் அதையெல்லாம் காப்பாற்றுவதற்கு அந்த கோயிலை எங்களையும் ஒரு அங்கத்தினராக ஒவ்வொரு கோயிலிலும்
தமிழகத்திலே 44,814 கோயில்கள் இருப்பதாக பதிவு பெற்றிருக்கிறது. அந்த 44,810 கோயில் அனைத்து கோயில்களிலும் இந்த விஸ்வகர்மா மக்களை ஒரு அங்கத்தினராக சேர்த்து அந்த கோயிலை காப்பதற்காக அந்த கோயிலே உள்ள கட்டுமானங்களை பாதுகாப்பதற்காக அந்த கோயிலே உள்ள வாகனங்களையும் சப்பரங்களையும் தேர்களையும் பாதுகாப்பதற்காக எங்களை நியமிக்க வேண்டும். நாங்கள் ஊருக்கு மட்டும் செய்யவில்லை, அந்த கோயிலுக்கும் நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லி இந்த 5 தொழிலுக்கும் எங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய சாணக, சனாதன, அபுபத, பிரசன்ன, சொர்ணதிக்கு என்று சொல்லக்கூடிய 5 திசைகளை அடிப்படையாக உருவாக கொண்டு நாங்கள் இந்த தொழிலை மேற்கொண்டு வருகிறோம். ஆகையினால் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டால், எங்களை நீங்கள் நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்பன்.